ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு த சேனல் ஃபெரி வாய்ஸ் ஓவர். உங்களெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க நம்புறேன். அப்படியே யாராவது சேடாக இருந்தீங்கனாலும் டோன்ட் வரி, உங்களெல்லாம் மோட்டிவேட் பண்ணுறதுக்காக தான் நான் இன்றைக்கி ஒரு ட்ராமா கொண்டு வந்திருக்கேன். இந்த ட்ராமா வந்து உங்களெல்லாம் சீரப் பண்ணுற மாதிரியே இருக்கும். அதனால தான் இந்த ட்ராமா பேருமே சீரப். இது ஒரு ட்ராமா தான். இந்த ட்ராமா எப்படின்னா, இவ்வளோ நாளாக நம்ம பார்த்த மாதிரி லவ் மட்டுமே இல்லாமல் இதில் நிறைய எமோஷனலும் கலந்துருக்கும். ஃப்ரெண்ட்ஷிப், லவ், ஃபேமிலின்னு சொல்லிட்டு எல்லா எமோஷனலுமே இருக்கும். ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணுறான்னு எல்லாமே இருக்கும். இதெல்லாம் வந்து பார்க்கும்போது நமக்குமே ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த ட்ராமா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இது உங்களுக்குமே பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போ நம்ம ட்ராமாக்குள்ளே போயிடலாமா? ட்ராமா ஸ்டார்டிங்கில் ட்ரெயினில் ஒரு பொண்ணு வந்து ஹெட்செட் போட்டுட்டு ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் எல்லாம் கேட்டுக்கிட்டே வந்து தூங்கிட்டே போயிட்டுருக்கா நின்றுக்கிட்டே. ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் எல்லாம் கேட்டு தூங்குற பொண்ணு நம்ம இப்போ தான் பார்க்குறோம். இந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை, இவங்க தான் நம்ம ஹீரோயின். இவங்க பேர் வந்துட்டு ஜாய். இவங்க பேருக்கு ஏற்ற மாதிரியே ரொம்ப ஜாய்ஃபுல்லான ஒரு பர்சன். அதாவது எப்படின்னா, ஒரு கஷ்டம் வரும்போது கூட ஜாலியாகவே தான் இருப்பாங்க. இந்த பொண்ணை பார்க்கும்போது நமக்குமே இந்த மாதிரி இருக்கணும்னு ஒரு தோணும். இப்போ அவங்க எங்கே போயிட்டு இருக்காங்க அப்படின்னா, காலேஜுக்கு தான் போயிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க ஃபர்ஸ்ட் டே காலேஜுக்கு ரொம்ப ட்ரீமோட போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு என்ன ட்ரீமு அப்படின்னா, உங்களுக்கு நிறைய பணம் சம்பாதிச்சு எப்படியாவது ஒரு கோடீஸ்வரி ஆயிடணுங்கிற ட்ரீம் தான். என்ன காரணம்னா, நம்ம ஹீரோயின் ஒரு ஏழை, அதனால வந்து எதுலேயுமே எப்போவுமே பணம் மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஒரு ஆள். நம்ம ஹீரோயின் ஹாப்பியாக காலேஜுக்குள்ளே போயிட்டு இருக்கும்போது அங்கே தெரியாமல் ஒரு பையன் மேலே இடிச்சிடுறாங்க. சாரின்னு கேட்டுட்டு அவங்க பாட்டு கிளம்பி போயிடுறாங்க. ஆனால் அந்த பையன் வந்து நம்ம ஹீரோயின் ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு நிமிஷம் நில்லுன்னு சொல்லி கூப்பிட்டே இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோயின் வந்துட்டு இயர்ஃபோன் போட்டுக்கனால கண்டுக்காமல் போயிடுறாங்க. இந்த பையன் பேர் வந்துட்டு ஜோ. இவனுமே ஃபர்ஸ்ட் டே காலேஜுக்கு தான் வந்திருக்கான். இப்போ வந்து நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு ஹாப்பியாக டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு ஒரு ஸ்டேடியமில். என்னன்னு பார்த்தா, நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு சீரப் டான்ஸ் குரூப்போட லீடர் தான். இவர் தான் வந்து கேப்டன். இந்த குரூப்ல வந்து மொத்தம் 4 பேர். ஒன்று நம்ம ஹீரோ, இவர் பேர் வந்துட்டு சுகோ, அதுக்கப்புறம் வந்து ஜிசோ, ஜெனி, அப்புறம் வந்து ஜான் சொல்லிட்டு 3 பேர் இருக்காங்க. இப்போ இவங்கெல்லாம் வந்து ஹாப்பியாக டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இவங்க குரூப் பேர் வந்துட்டு தேயா. இவங்க ஹாப்பியாக டான்ஸ் ஆடும்போது அங்கே ஸ்டேடியமில் இருக்கிற ஃபுல்லாக நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு கத்திக்கிட்டே இருக்காங்க. இதுவும் வந்து இவங்களுக்குலாம் ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்குது. ரொம்ப என்ஜாய் பண்ணி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா, இதெல்லாமே ஒரு இமேஜினேஷன் தான். அவங்க வந்து இந்த மாதிரிலாம் ஸ்டேடியம் ஃபுல்லாக வந்து மக்கள் இருந்து பார்க்கணும், என்ஜாய் பண்ணணுங்கிறதுலாம் இவங்களோட ட்ரீமு. அதையெல்லாம் பார்த்து நினச்சிக்கிட்டே ப்ராக்டிஸ் பண்ணி முடிக்கிறாங்க. அப்போ அந்த ஸ்டேடியம்லேயே ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் உட்காந்து இவங்களவே பார்த்துட்டு இருக்கான். இவங்க யாரு அப்படின்னா, இவர் தான் வந்துட்டு இந்த தேயா குரூப்போட ரொம்ப ஓல்டான ஒரு ஸ்டூடெண்ட்டு. அதனால இவரை வந்து நம்ம அங்கிள்னு கூப்பிட்டுக்கலாம். இவர் வந்துட்டு இந்த தேயா குரூப் மேலே ரொம்ப ரொம்ப அஃபெக்ஷனேட்டிவாக இருப்பார். இவர் தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணுற ஒரே ஒரு ஆள். என்ன காரணம்னா, இவருக்கு சீரப் டான்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். அதுதான் இவரோட பேஷன். அதனால தான் இப்போ வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து அந்த ஜானை போய் திட்டிட்டு இருக்காரு. நீ ஒழுங்காகவே ப்ராக்டிஸ் பண்ண மாட்டியா? ஸ்டெப்பெல்லாம் தப்பாக போட்டிருக்க. உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது, போய் 50 தடவை பண்ணு அப்படின்ற மாதிரி அவனை திட்டிட்டு போகிறாரு. அவனும் வந்து புலம்பிட்டு இருக்கான், என்னை மட்டும் ஏன் இப்போ பாரு குறை சொல்லிகிட்டே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அப்போ ஜிசோவும் ஜெனிஃபரும் வந்துட்டு அவனை கிண்டல் பண்ணிகிட்டே போகிறாங்க. இப்போ வந்து நம்ம ஹீரோயின் கட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து அந்த காலேஜ் ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால வந்து எல்லா இடத்துலையும் போய் நின்று ஃபோட்டோவாக எடுத்து தள்ளிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களும் அந்த ஸ்டேடியம் வராங்க. இப்போ ஸ்டேடியமில் இருக்கிற எல்லா கல்லுலையுமே பார்த்தா எல்லாருமே ஒவ்வொரு லைன் வந்து எழுதி வச்சுருக்காங்க. அவங்க நேமு அதெல்லாம் வந்து எழுதி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயினும் நானும் இதில் எழுதலாமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அவங்க பேரெல்லாம் எழுதிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோ வராரு. ஓ, உன் பேர் ஜாயா? இந்த கிளாஸ் தான் படிக்கிறியா? அது எதுக்கு இங்கே எழுதிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு, இல்லை சரித்திரத்தில் இடம் பிடிக்கலான்னு தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு, இது வந்து பொது சொத்துன்னு தெரியாதா? உன் இஷ்டத்துக்கு இப்படி தான் எழுதிட்டு இருப்பியா அப்படிலாம் சொல்லி திட்டிட்டு, இதை அழிச்சிட்டு இப்போ முதல்ல அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அங்கேருந்து போகிறாரு. நம்ம ஹீரோயினும் இவனும் இவ்வளோ மோசமாக பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழிச்சிக்கிட்டே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களால அழிக்கவே முடியல. திடீர்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கேருந்து ஓடிடுறாங்க. அப்போ அங்கிள் இருந்துட்டு, அங்கே பாரு அந்த பொண்ணு ஓடுறா, புடி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவும் திரும்பவும் நான் தான் அழிக்கணுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே போய் அந்த ப்ரஷ் போட்டு அழிச்சு தேய்ச்சிட்டு இருக்காரு. ஜெனி, ஜிசோ, ஜான் 3 பேரும் வார்ம் அப் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் அதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு வராரு. வந்துட்டு ரெடி ஆகுங்க, நம்ம ஷோ டைம் ஆயிடுச்சு, யூனிஃபார்ம்லாம் போட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவரும் அவரோட ரூமுக்கு போயிட்டு ரெடி ஆகிட்டு இருக்காரு. கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு அந்த யூனிஃபார்ம்லாம் பார்த்து ரொம்ப அழகா இருக்கே இந்த யூனிஃபார்ம்லன்னு சொல்லிட்டு அவரே பாராட்டிட்டு இருக்காரு. அப்போ அங்கே ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்கு. அதில் வந்துட்டு இந்த தேயா குரூப்பில் வந்து ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. அப்போ அந்த நம்ம ஹீரோ பக்கத்தில் வந்துட்டு ஒரு பொண்ணு உட்காந்துருக்கா. அந்த பொண்ணை பார்த்துட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு, உன்னோட கௌரவத்தை நான் காப்பாற்றுவேன் அப்படிலாம் சொல்லி பேசிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு யாருன்னு நமக்கு இப்போ தெரியல. இப்போ வந்து நம்ம ஹீரோயின் கட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் திரும்பவுமே அந்த ஸ்டேடியம் வராங்க. எதுக்காக நம்ம ஹீரோயின் ஓடிருப்பாங்க அப்படின்னா, அந்த க்ளீன் பண்ணுறதுக்கான பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வரலாம் தான் போயிருப்பாங்க. கையில் க்ளீன் பண்ண கஷ்டமாக இருக்குன்னு. இப்போ வந்துட்டு எங்கடா நான் எழுதி வச்ச பேரை காணமேன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் தேடிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பொண்ணு வரா. நம்ம ஹீரோயின் பேரை சொல்லி கத்திக்கிட்டே. இந்த பொண்ணு வேற யாருமே இல்லை, நம்ம ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. இவங்க 2 பேருமே சின்ன வயசுலேருந்தே ஒன்றா தான் படிச்சுட்டு இருக்காங்க.
இவ பேர் வந்துட்டு ரோசி. இவ வந்து நம்ம ஹீரோயின் மேலே ரொம்ப பாசமாக இருப்பான். இவளும் வந்து நம்ம ஹீரோயின் மாதிரியே வந்து கொஞ்சம் நட்டுக்கலந்த கேஸ் தான். இப்போ நம்ம ஹீரோயினுக்காக அவன் வந்து பர்கர் வாங்கிட்டு வந்திருக்கா. 2 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அவங்களோடதையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம ரோசியோடதையும் வாங்கி சாப்பிட்ருக்காங்க. கொஞ்சமாவது டீசெண்டாக சாப்பிட்றி, நம்ம ஸ்கூல்லேருந்து காலேஜ் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம ரோசி சொல்லும் போது, என்ன நீ என்னை பார்த்து இப்படி சொல்லிட்ட, நான் ஏற்கனவே எவ்வளோ டீசெண்டாக இருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. உன்னையெல்லாம் பெஸ்ட் ஃப்ரெண்டாக வச்சுருக்கேன் பாரு, என்னை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோசி புலம்பிட்டு இருக்கா. இப்போ ஜோ காட்டுறாங்க. ஜோ வந்துட்டு இங்கே ஒரு இடத்துல உட்காந்துட்டு யாரையோ தேடிக்கிட்டே இருக்கான் ரொம்ப நேரமா. அப்போ அந்த இடத்துக்கு வந்து ஒரு பையன் வரான். இவன் தான் வந்து நம்ம ஜோவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. இவன் பேர் வந்துட்டு ஜெரோமி. இவனுமே வந்துட்டு ரொம்ப இன்னசென்ட்டான ஜாலியான ஒரு கேரக்டர் தான். யாரோட தேடுறேன்னு சொல்லி கேட்கும்போது என்னோட வருங்கால கேர்ள் ஃப்ரெண்டு தான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஜோ சொல்லிட்டு இருக்கான். அந்த டைமில் வந்து கரெக்டாக நம்ம ஹீரோயினும் ரோசியும் அந்த பக்கமாக வராங்க, டான்ஸ் ஆடிட்டு பாட்டு பாடிட்டு. அவங்களை பார்த்தோன்னே ஏதோ நான் கண்டுபிடிச்சிட்டேன் என்னோட வருங்கால கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இந்த ஜோவும் இந்த ஜெரோமியும் வந்து 2 பேரும் அவங்களை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயினும் ரோசியும் வந்துட்டு நல்லா டான்ஸ் ஆடிட்டே போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பையன் போகிறான். அவனை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் ஓடி போய் ஒழிஞ்சிக்கிறாங்க. அப்போ ரோசியும் வந்துட்டு ஏன்டி ஒழிஞ்சிக்கிறேன், அவன்கிட்ட போய் பேசலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஜோவும் வந்து பின்னாடியே நின்று நம்ம ஹீரோயினையே பார்த்துட்டு யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான் எப்படி ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு நைட்லாம் வந்து நிறைய பார்ட் டைம் ஜாப் பார்த்துட்டு இருக்காங்க. ஸ்கூல் முடிச்சு காலேஜ் முடிச்ச உடனே. என்ன காரணம் அப்படின்னா அவங்க வீட்டில் அவங்க அப்பா கிடையாது, அவங்க அம்மாவும் தம்பியும் மட்டும்தான். நம்ம ஹீரோயின் மட்டும்தான் ஃபுல் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க வீட்டுக்கு. அதனால வந்து நிறைய பார்ட் டைம் ஜாப் பார்க்குறாங்க. அதில் ஒரு பார்ட் டைம் ஜாப் தான் இந்த கொரியாவிலலாம் வந்துட்டு நிறையா வந்து டெலிவரி பண்ணுறது, அப்புறம் ஹெல்ப் பண்ணுறதுக்கான நிறையா ஒர்க்கெல்லாம் இருக்கும். அதாவது ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டால் கால் பண்ணி வந்து அவங்க கூப்பிடுவாங்க. அப்போ அவங்க போய் பண்ணுற மாதிரி அந்த ஒர்க்கை வந்து நம்ம ஹீரோயின் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய கஸ்டமருக்கு போயிட்டு ஹெல்ப்லாம் பண்ணி முடிச்சுட்டு இருக்கும்போது கடைசியாக ஒரு ஆர்டர் வருது. என்னன்னா ஒரு கிளப்புக்கு போயிட்டு ஒரு கேக் டெலிவரி பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வந்துட்டு கேக் எடுத்துகிட்டு போய் டெலிவரி பண்ணுறதுக்காக போகிறாங்க. அப்போ அந்த ஃபோனில் இருக்கிற ஃபோட்டோ பார்த்துக்கிட்டே போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அங்கே இருக்கிறது ஜோ தான். ஜோக்கு பர்த்டேங்கிறனால அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும் போயிட்டு அவனுக்கு கேக்கெல்லாம் கொடுத்து இது உங்களுக்காக ஒருத்தவங்க அனுப்பிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு கேண்டிலெல்லாம் பற்றி வச்சுட்டு ஒரு மெசேஜ் ஒன்று படிச்சு கட்டுறாங்க. இந்த கேண்டிலை நீ ஊதி அணைக்கும் போது உனக்கும் எனக்கும் பிரேக்கப் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அந்த மெசேஜில். யாருன்னா ஜோவோட லவ்வர் தான் வந்து பிரேக்கப் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆனால் இதெல்லாம் கேட்டு நம்ம ஜோக்கு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லை. அவன் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயினும் வந்துட்டு ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க அவனை. அதுலேயுமே நம்ம ஜோ ரொம்ப ஹாப்பியாக சிரிச்சுட்டே இருக்கிறதுனால, இல்லை நீங்கள் என்னை கொஞ்சம் சோகமாக இருந்தீங்கன்னா பரவாயில்ல, ஏன்னா அவங்களுக்கு நான் வந்து ப்ரூஃப் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் அவனும் சோகமாக இருக்கிற மாதிரி மூஞ்சி வச்சுக்கிறான். அதனால் நம்ம ஹீரோயின் ஃபோட்டோ எடுத்துட்டு சரி ஓகே நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பும்போது ஜோ போயிட்டு நம்ம ஹீரோயின்கிட்ட பேசுகிறான். நீங்கள் சிங்கிளா? ஏன்னா நான் இப்போ தான் சிங்கிளானேன், நம்ம 2 பேரும் வேணால் டேட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்குறான். உடனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு எதுக்காக அந்த பொண்ணு உன்னைய வந்து பிரேக்கப் பண்ணான்னு எனக்கு இப்போ தான் புரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஜோவை திட்டிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்படி தான் ஃபஸ்ட் டைம் வந்து ஜோ வந்து நம்ம ஹீரோயினை மீட் பண்ணியிருப்பான். இப்போ நம்ம ஹீரோயின் அங்கே கிளப்லேருந்து வெளியே வரும்போது கரெக்டாக நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. நம்ம ஹீரோயின் கால் எடுத்த உடனே அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட தான் பேசுகிறாங்க. இப்போ தான் எனக்கு ஒர்க் முடிஞ்சிச்சு, நம்ம மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி பேசும்போது அவன் வந்துட்டு இல்லை நான் மீட் பண்ண முடியாது, நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பேசிகிட்டு இருக்கும் போதே அதே ரோட்டில் தான் வந்துட்டு அவனும் அவனோட ஃப்ரெண்டு கூட போயிட்டுருக்கான். அப்போ நம்ம ஹீரோயினும் வந்துட்டு அவனை ஃபாலோ பண்ணிகிட்டே பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. அவனுக்கு தெரியாமல் அவன் நம்ம ஹீரோயின் பற்றி தான் அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிட்டு போயிட்டு இருக்கான். அது என்னன்னு கேட்கலாம்னு சொல்லி நம்ம ஹீரோயின் போயிட்டே இருக்கும்போது அவன் டக்குன்னு ஒரு இடத்துல நின்னுறான். அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோயின் எங்கே நம்மளை பார்த்துருவானு சொல்லிட்டு அங்கே ஒரு கேப் இருக்குது, அந்த கேப்புக்குள்ளே போய் நிற்கலான்னு போகிறாங்க. அங்கே ஏற்கனவே ஒரு ஆள் நின்றுருக்கான். அதனால நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆளோட வாயை பொத்திக்கிட்டே வந்து அவனை பிடிச்சி வச்சுட்டு அப்படியே நின்றுருக்காங்க. அவன் என்ன பேசுகிறான்னு கேட்டுட்டு இப்போ நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டும் வந்து அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட அவளை நான் பிரேக்கப் பண்ண போகிறேன்டா, அவள் ரொம்ப போர் அடிக்கிறா, என்னன்னா எப்போ பாரு வேலைன்னே இருக்கா, ஜாலியாகவே இருக்க மாட்டேன்றா அப்படிலாம் சொல்லி நம்ம ஹீரோயின் பற்றி சொல்லிட்டு இருக்கான். ஏன் அவள் ரொம்ப ஏழையா அதனால தான் பிரேக்கப் பண்ண போறியான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கேட்கும்போது இல்லைடா அப்படி கிடையாது, அவன் அந்த மாதிரி இல்லை, எனக்கு செட் ஆக மாட்டேன்றா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டு அங்கே இருக்கிற பர்சனை வந்துட்டு போங்க நீங்கள் கிளம்பிக்கோங்கன்னு சொல்லிட்டு சாரி கேட்டு அனுப்பிச்சு வச்சிடுறாங்க, ஃபேஸ் கூட பார்க்காம. அங்கேயே நின்று ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. இதையெல்லாம் வந்து நம்ம ஹீரோயின் இப்போ யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது ரோசி வந்து வாடியே நீ சோகமாக இருக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு போயிடுறான். இப்போ நம்ம ஹீரோ கட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த யூனிஃபார்ம்லாம் போட்டுட்டு ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஜூஸ் குடிக்கிறதுக்காக வெண்டிங் மிஷின் கிட்ட வராரு. அவர் ஜூஸ் குடிச்சு முடிச்சுட்டு திரும்பும் போது பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து அங்கே இருக்கிற ஒரு பெஞ்சு மேலே பேன் படுத்துட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்தோன்னே இந்த பொண்ணு அந்த ஜாய் பொண்ணு தானே, இவன் என்ன இங்கே படுத்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்போ அங்கே போகிற வரவன் எல்லாமே நம்ம ஹீரோயினை ஒரு மாதிரி பார்த்துட்டு போகிறான். ஏன்னா அவங்க அப்படி ஏடா குணமாக படுத்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பக்கத்தில் போய் சவுண்ட் பண்ணி எழுப்பலாம்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்காரு.
ஆனால் நம்ம ஹீரோயின் வந்து இடியே வந்தாலும் எந்திரிக்க மாட்டேங்கிற மாதிரி தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு இவன் இப்படி தூங்குறா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் நியூஸ் பேப்பர் இருக்கு, அதை எடுத்து நம்ம ஹீரோயின் மேலே அப்படியே போத்தி விடுறாரு. சரி ஃபேஸ்லேயே வெயில் அடிக்குது, ஃபேஸ்லேயே போட்டு விடலான்னு சொல்லிட்டு ஃபேஸ் கிட்ட போய் பேப்பர் போடலான்னு சொல்லிட்டு போறாரு. கரெக்டாக நம்ம ஹீரோயின் வந்து திடீர்னு எந்திரிக்கிறாங்க. எந்திரிக்கும் போது நம்ம ஹீரோவோட வாய் மேலே இடிச்சிடுறாங்க. வாயை பேத்து விட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் வந்துட்டு புலம்பிட்டே இருக்காரு. யார் இந்த பேப்பர்லாம் தூக்கி என் மேலே போடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும்போது, நான் தான், என் பேர் வந்து சுகம் அப்படின்னு சொல்றாரு. யாரா நீ, என்னடா காஸ்டியூம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பயந்து தெரிச்சு ஓடுறாங்க. ஏமா இது எங்கள் சீரிங் அவுட்ஃபிட்மான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கத்திட்டே இருக்காரு. ஆனால் நம்ம ஹீரோயின் எங்கேருந்து ஓடி போயிடுறாங்க. என்ன இது இப்படி ஓடுறா, அந்த அளவுக்கு கேவலமாவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டே இருக்கும்போது அங்கே பெஞ்சில் வந்துட்டு பார்த்தா நம்ம ஹீரோயின் 2 ஃபைலை மிஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதனால நம்ம ஹீரோ கொண்டு போய் கொடுக்கலான்னு சொல்லி எடுத்துகிட்டு போறாரு. இப்போ நம்ம ஹீரோயின் வந்து ரோசியை பார்க்கறதுக்காக தான் ஓடி போயிட்டு இருக்காங்க. ஏ ரோசி, நான் இன்னைக்கு உன்னை மாதிரியே ஒரு பைத்தியத்தை பார்த்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. ரோசி இருந்துட்டு யாரை பார்த்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒரு பைத்தியக்காரன் என் மேலே பேப்பர்லாம் தூக்கி தூக்கி வீசிட்டு இருந்தான். அவன் ப்ளூ கலரில் ட்ரெஸ்ஸு சிகி சிக்குன்னு போட்டு ஜோக்கர் மாதிரி இருந்தான் தெரியுமா, பயங்கரமாக இருந்தான் அப்படிலாம் சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. பின்னாடியே நம்ம ஹீரோ வந்து நிற்கிறாரு. இது வந்துட்டா மாதிரி இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கும்போது, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, பிறவிலேருந்து நீ இப்படி தான் இருக்கியா இல்லை திடீர்னு இப்படி நடந்துக்கிறியா, உனக்குலாம் மரியாதைன்னு என்னன்னே தெரியாதா, ஏதோ போனா போகுது பெப்பர் பேன் படுத்துட்டு இருக்கா, எல்லாரும் ஃபீ ஷோ பார்க்குறாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் எடுத்து போட்டு விட்டா இந்த மாதிரி தான் பேசுவியா, இந்த ட்ரெஸ் ஒன்றும் ஜோக்கர் ட்ரெஸ் கிடையாது, இது என் ஷோக்காக நாங்கள் ஸ்பெஷலாக பண்ணது, நான் இது எப்போ வேணாலும் போட்டுக்குவேன், ஃபஸ்ட்டு ஒருத்தவங்களை பற்றி தெரியலன்னா இப்படிலாம் பேசுறது முதல்ல நிறுத்து சரியா அப்படிலாம் சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறாரு. இப்போ எப்படி படுக்கணும் எங்கே படுக்கணும்னு கூட தெரியாமல் லூசு மாதிரி எல்லா இடத்துலையும் படுக்கிறது நீயே, என்னையே லூசுன்னு சொல்கிறியா, நீ தான் பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. உடனே நம்ம ஹீரோ இருந்துட்டு, என்னது நான் பைத்தியமா, என்னை பார்த்தா பைத்தியக்காரி மாதிரியே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ரோசியே இருந்துட்டு, ஆமாம் நீ பைத்தியம் மாதிரி தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு அவரோட ரூமுக்கு வந்த உடனே, சே எனக்கு ரொம்ப அவமானமாக போயிடுச்சு, இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தா எனக்கு எப்படி இருக்குது, ரொம்ப மோசமாக இருக்கணும் அப்படிலாம் சொல்லி கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு பைத்தியம் மாதிரியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ ஜிசோ இருந்துட்டு, ஏன் இந்த ட்ரெஸ்ஸில் நீ மன்மதன் மாதிரி இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கியா, எங்கே இந்த ட்ரெஸ்ஸில் போட்டுட்டு போய் ஒரு டேட் போய்ப்பார் அப்போ உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் ரொம்ப சேடாகிடுறாரு, இப்படி அசிக்கப்பட்டனே அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயினும் வந்துட்டு ரோசிக்கிட்ட புலம்பிட்டே இருக்காங்க. அவனுக்கு என்ன தைரியம் இருந்தால் என்னை அந்த மாதிரிலாம் பேசியிருப்பான், அவனை நான் சும்மாவே விட மாட்டேன், என்னை பார்த்து பைத்தியம்ட்டான், என்னை பார்த்து பைத்தியக்காரி மாதிரியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரோசியும் ஆமாம் உன்னை பார்த்தா பைத்தியம் மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்கிறா. நான் என்னை உலக அழகு இல்லை நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு அவங்க 2 பேருமே சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ரோசி இருந்துட்டு, அவன் போட்டிருந்த காஸ்டியூம் வந்துட்டு அந்த சீரப் டான்ஸோட காஸ்டியூம்னு நினைக்கிறேன், நம்ம போய் பார்க்கலாமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு 2 பேரும் ஓடுறாங்க. அப்போ அவங்க 2 பேரும் ஓடுறத பார்த்தோன்னே நம்ம ஜோவும் வந்துட்டு ஜெரமியை கூப்பிட்டு ஓடுறான். இப்போ வந்துட்டு நம்ம ஹீரோவோட பர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த மாதிரி தியா குரூப்போட பர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு கேட்ட உடனே அங்கே இருக்கிற பாதி பேர் வந்துட்டு வெளியே போயிடுறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு ஃப்ரெஷர்ஸ்லாம் ஏன் அவங்க வெளியே போகிறாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ இந்த தியா குரூப்போட பர்ஃபார்மன்ஸும் ஸ்டார்ட் ஆகுது. அவங்க பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே. அதை அங்கே இருக்கிற ஃப்ரெஷர்ஸ் எல்லாருமே என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினா அப்படியே ஹீரோவையே மெய்மறந்து பார்த்துட்டு இருக்காங்க, ஏன்னா ரொம்ப அழகாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு வாஷ்ரூம் போக வேண்டியது வருது. ஸோ அதனால் வந்துட்டு நான் வாஷ்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அங்கே வாஷ்ரூம் போயிட்டு வெளியே வரும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்க ஆடின மாதிரியே வந்து டான்ஸ் ஆடிட்டே ட்ரை பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயினை பார்த்தாவே ஜோக்கு ரொம்ப சிரிப்பாகுது. அவன் வெளியவே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் நம்ம ஹீரோயின் வரதுக்காக. நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி லூசு மாதிரி டான்ஸ் ஆடிட்டு வரதெல்லாம் பார்த்துட்டு ஜோவுமே சிரிச்சிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோயின் வந்து அவனை பார்த்தோன்னே அப்படியே சைலண்ட் ஆகி நல்ல பிள்ளை மாதிரி போயிட்டு இருக்காங்க. அப்போ ஜோ வந்துட்டு, நானும் ஃப்ரெஷர் தான், நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஒன்றும் இப்போ தானே பார்த்தோம், அதுக்குள்ளே என்ன ஃப்ரெண்ட் ஆகுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், அன்றைக்கி கிளப்பில் மீட் பண்ண மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகப்படுத்துகிறான். அப்போ நம்ம ஹீரோயினும் வந்துட்டு, நீ அவனா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அவங்க வந்துட்டுருக்காங்க. எனக்கெல்லாம் அதுக்கெல்லாம் டைம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது, எனக்கு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோ சொல்கிறான். அதுக்குள்ளே உனக்கு என்ன பிடிச்சிருச்சா, நான் அழகாக இருக்கேன்ப்பா, நான் அழகாக இருக்கனால எல்லாருமே என் பின்னாடி சுற்ற தான் செய்வாங்க. ஆனால் நான் உங்ககிட்ட ஒன்று ஓப்பனாக சொல்லிட்டுமா, நான் வந்து ரொம்ப ஏழை, அதனால் வந்து நான் நிறைய ஒர்க் பண்ணி நிறையா காசு சம்பாதிக்க வேண்டியது இருக்குது, அதனால் உனக்கெல்லாம் கொடுக்குறக்கு எனக்கு டைம் இல்லை, என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் இங்கேருந்து ஓடி போயிருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினியை பார்த்து ஜோக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏன்னா நம்ம ஹீரோயின் பண்ணுற ஒவ்வொன்றுமே அவனுக்கு சிரிப்பாக வருது, ரொம்ப க்யூட்டாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே அங்கிள் உட்காந்து இவங்களையே பார்த்துட்ருக்காரு. இப்படி ஒரு ஓடுதா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த தேயா குரூப் பர்ஃபார்மன்ஸ் முடிச்சுட்டு வெளியே வரும்போது அங்கே சில பேர்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, இந்த தேயா குரூப்பே எங்களுக்கு தேவையில்லை, இதெல்லாம் வந்து எடுத்துருங்க, அது எங்களுக்கு தேவையே இல்லைன்னு சொல்லி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோ சோகமாக நின்றுட்டு இருக்கும்போது அங்கே வந்து ஜான் கிட்ட வந்து ஒரு பேக்கப் டான்சர் பேசிட்டு இருக்கான். அவன் வந்து ரொம்ப கிண்டல் பண்ணுற மாதிரியே பேசிட்டு இருக்கான் இவங்கள.
இந்த கேர்ள்ஸுக்கெல்லாம் வந்து கிளாமராக ட்ரெஸ் கொடுத்தீங்கன்னா கூட கூட்டம் சேரும், நீங்கள் அப்படிலாம் பண்ணவே மாட்டேன்றீங்க அப்படின்ற மாதிரிலாம் கிண்டல் பண்ணும்போது நம்ம ஜானுக்கு பயங்கரமாக கோவம் வந்து அழிக்கிறதுக்கு போயிடுறான். அப்போ நம்ம ஹீரோவும் போய் தடுத்துட்டு அவனை மிரட்டிட்டு இருக்காரு. அந்த டைமில் வந்து இன்னொரு ஸ்குவாடோட ஒரு மெம்பர் வராரு. இவரும் வந்து சீனியர் தான். இவர் வந்து நம்ம ஹீரோட்ட பேசிட்டு இருக்காரு. ஏன் இந்த மாதிரிலாம் ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கீங்க, பேசாமல் இந்த ஸ்குவாடை விட்டுட்டு நீங்கள் வேற ஏதாவது ஸ்குவாடுக்கு சேர்ந்துக்க வேண்டியது தானே, உங்கள் லைஃப்பை பார்க்கலாம்ல, அந்த ப்ரெடிக்ஷன்லாம் நமக்கு ஞாபகம் இருக்குது தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு எங்களை பற்றி நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்பிடுறாரு. இப்போ அந்த ஜூனியர் வந்து கேட்குறான் என்ன ப்ரெடிக்ஷன் அது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ தான் அந்த சீனியரும் சொல்கிறாரு என்ன அப்படின்னா, ஆல்ரெடி வந்து இந்த சீரப் டான்ஸ் குரூப்லேயே வந்துட்டு ஒரு ரொம்ப பெரிய சீனியர் இருந்திருப்பாரு. அவர் வந்து இங்கேருந்து முடிச்சு போனதுமே வந்து ஒரு ஜோசிக்காரர் மாதிரி ஆயிருப்பாரு. அவர் ஒரு 3 ப்ரொடக்ஷன் சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் வந்து அதில் 2 ப்ரொடக்ஷன் வந்து கரெக்டாக நடந்திருக்கும். ஒரு டைம் வந்துட்டு நெருப்பு பிடிக்கும், இந்த சீரப் ஸ்கூலில் வந்து நெருப்பு பிடிக்கும்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரியே வந்து ஃபயராக இருக்கும். அதே மாதிரி வந்து ஒரு 4 பேருக்கு கால் உடஞ்சிரும்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரியே நடந்திருக்கும். இப்போ 3வது பற்றி தான் இப்போ பயமே என்னன்னா, இப்போ யாராவது ஒருத்தவங்க இந்த தேயா குரூப்பில் இருக்கிறவங்க இறந்துருவாங்க அப்படிங்கிறது தான் அவரோட ப்ரொடக்ஷனு. அது வந்து இந்த வருஷம் தான் நடக்க போகுது. எப்படியுமே இந்த வருஷம் யாராவது ஒருத்தர் இறக்க தான் போகிறாங்க, இந்த குரூப் எடுக்க தான் போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் எல்லாமே ரூமர்லாம் சொல்லிகிட்டே தான் இருக்காங்க. நம்ம ஹீரோவும் ஜிசோவும் வந்துட்டு இந்த யூனிவர்சிட்டியோட டைரக்டர் மீட் பண்ணுறதுக்காக போயிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, இந்த தேயா குரூப்புக்கு வர வேண்டிய ஃபண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு, அதை பற்றி பேசுறதுக்காக தான் போயிருக்காங்க. ஜிசோ வந்துட்டு அசிஸ்டன்ட் கேப்டன், அதனால அவங்களுமே கூட போயிருக்காங்க. அங்கே ஒரு அக்கௌண்டன்ட் இருக்காங்க. இவங்க வந்துட்டு அங்கிள் பேட்சில் வந்து இந்த தேயா குரூப்பில் தான் வந்து அவங்களுமே இருந்திருக்காங்க. இப்போ அதனால வந்து அவங்களுமே சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் போயிருக்காங்க. ஆனால் வந்துட்டு இந்த டைரக்டர் முடியவே முடியாதுன்னு சொல்லிடுறாரு. ஏன்னா இந்த குரூப்பை இன்னுமே வச்சிருக்கிறதே ஒரு பெரிய விஷயம் தான். ஆனால் யாருமே விருப்பப்படல இந்த குரூப் இருக்கிறதுக்கு. ஏன்னா இது ரொம்ப போர் அடிக்குதுங்கிறாங்க. மீடியாவில் எல்லாம் கழுவி கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க. அதனால இப்போ வரைக்கும் இவ்வளோ ஃபண்ட் கொடுக்குற மாதிரி நினச்சி சந்தோஷப்பட்டுக்கோங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாரு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ வந்து இந்த ஆன்டி காலில் உளுந்தெல்லாம் வந்து கெஞ்சுறாங்க. ஆனாலுமே அந்த அக்கௌண்டன்ட் ஆண்டி வந்து முடியவே முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. இவங்கள ஏன் நான் ஆன்டின்னு சொல்கிறேன் அப்படின்னா, இவங்க நம்ம அங்கிள் பேட்ச் இல்லை, அதனால நம்ம இவங்களை ஈஸியாக ஆன்டின்னு சொல்லிக்கலாம். இப்போ இவங்களும் வந்துட்டு முடியாது, என்ன கெஞ்சினாலும் நான் பண்ணவே மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. அதனால வந்து நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் கட்டுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு அந்த பாய் ஃப்ரெண்ட் வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட எப்படியாவது இன்னைக்கு எல்லாமே பேசிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவனும் வந்து ஜெரமி கூட பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் போயிட்டு அவன்கிட்ட வந்து நாம் 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னும் திடீர்னு வந்து இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கும்போது, இதை நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லணும்னு நினச்சேன், நீங்கள்லாம் அந்த விஷயத்துக்கு சரிப்பட்டு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசிடுறாங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு உனக்குலாம் நான் ரொம்ப ஜாஸ்திடா, அதனால இவ்வளோ நாள் லவ் பண்ணவே போதும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே வந்து கிளம்பிடுறாங்க. இப்போ எல்லாருமே கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க அவனை பார்த்து. நம்ம ஹீரோயின் அங்கே வீராப்பா பேசிட்டு தனியாக வந்து உட்காந்து அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. எப்படியெல்லாம் அவனை நான் லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சு அழுதுகிட்டே இருக்காங்க. இப்போ ஜோ அந்த இடத்துக்கு வரான். நம்ம ஹீரோயின் டிஸ்டர்ப் பண்ணாமல் அங்கே பக்கத்தில் டிஷ்யூ வச்சுட்டு நம்ம ஹீரோயினி வந்து அன்றைக்கி கிளப்பு பக்கத்தில் வந்து உட்காந்து அழுதுட்டு இருந்திருப்பாங்க அவங்க பாய் ஃப்ரெண்ட் சொன்னதை நினச்சி. அதையவே வந்து அன்றைக்கி ஜோ பார்த்துருந்துருப்பான். அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இப்போ நம்ம ஹீரோ கட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஜிசோக்குள்ள பேசிகிட்டே வந்துட்டுருக்காரு. அப்போ ஜிசோ வந்துட்டு என்னடா நீ காலையே விழுந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எப்படியாவது அவங்கள சமாதானப்படுத்தி ஃபண்ட்ஸ் வாங்கிடலான்னு நினச்சேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கான். என்ன காரணம் அப்படின்னா, நம்ம ஹீரோவுக்கு முன்னாடி வந்து ஒரு கேப்டன் இருந்திருப்பான். அவன் வந்துட்டு இந்த ஃபண்ட்ஸில் வந்து நிறைய ஊழல் பண்ணி அமௌண்ட்டெல்லாம் ஆட்டையை போட்டுருவான். அதனால தான் வந்து அவனை ரீப்ளேஸ் பண்ணி நம்ம ஹீரோவை வந்து கேப்டனாக போட்டிருக்காங்க. அதனால தான் எல்லாருமே இந்த சீரப் குரூப்பே வேணாம்லாம் சொல்லி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் ஃபண்ட்ஸ் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுறாரு. இப்போ இதை பற்றி வந்து ஜிசோவும் நம்ம ஹீரோ பேசிக்கிட்டே போகும்போது ஜிசோவும் சொல்லிட்டு இருக்கா, எப்படியாவது இந்த வருஷம் நிறையா ஜூனியர்ஸ் எல்லாம் நம்ம எடுத்தாகணும், எடுத்தாதான் இந்த குரூப் வந்து நல்லா டெவலப் ஆகும் அப்படிலாம் சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இப்போ நைட்டு காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து ரூம்லேயே படுத்து தூங்கிடுறாரு. அப்போ அவருக்கு ஒரு கனவு வருது. அதில் வந்துட்டு நம்ம ஹீரோ பக்கத்தில் அந்த ஃபோட்டோவில் இருந்தா இல்லையா, அந்த பொண்ணு பேர் வந்து யூமின். அந்த பொண்ணு வந்துட்டு அந்த கேப்டன் ட்ரெஸ் போட்டு நின்றுட்டு இருக்கிற மாதிரி அந்த பொண்ணோட தலையில் வந்துட்டு ஒரு லைட்டு விழுந்து அவள் இறந்து போகிற மாதிரிலாம் வந்து கனவு வந்துக்கிட்டே இருக்குது நம்ம ஹீரோவுக்கு. அதை நினச்சிட்டு நம்ம ஹீரோ வந்து பயந்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோயின் கட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் நிறையா பார்ட் டைம் ஜாப் பார்க்குறாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதில் ஒன்று தான் வந்து இந்த டியூஷன் எடுக்கிறது. அங்கே இருக்கிற ரிச்சான பசங்களுக்குலாம் நம்ம ஹீரோயின் வந்து டியூஷன் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதில் ஒரு பையன் வந்து நம்ம ஹீரோயினியை பார்த்து சைட் அடிச்சுக்கிட்டே இருக்கான். அவன் சீக்கிரட்டாக வேற நம்ம ஹீரோயினை லவ் பண்ணிட்டு இருக்கானாமா, அவன் ஃப்ரெண்டு வந்து சொல்லிட்டு இருக்கான். இதையெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோயினும் டென்ஷன் ஆகிட்டு, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளோதான், நீ ஒழுங்காக படிக்கிற வேலையை மட்டும் பாருலாம் சொல்லி நம்ம ஹீரோயின் திட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பசங்கள்லாம் வந்து டியூஷன் முடிஞ்சு கிளம்பி போகும்போது நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. எடுத்து பேசும்போது அதில் அந்த டியூஷன் படிக்கிற ஒரு பையனோட அம்மா தான் பேசுகிறாங்க. இனிமேல் வந்துட்டு நீங்கள் டியூஷன் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் ஏன்னு கேட்கும்போது, நான் கேள்விப்பட்டேன் என் பையன் வந்து உங்களை லவ் பண்ணுறானாமா, அதனால வேண்டாம், அவன் ரொம்ப சின்ன பையன், நீங்கள் இனிமேல் டியூஷனே எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட வேலைக்கு ஆப்பு வச்சிடுறாங்க.
நம்ம ஹீரோயினும் வந்து டென்ஷனோட வீட்டுக்கு போயிட்டு அவங்க தம்பி மேலே அந்த கோவத்தெல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. ஏன்டா பசங்களாம் இந்த மாதிரி இருக்கீங்க, முன்னால என் லைஃபே வீணா போகுதுன்னா கத்திட்டு இப்போ எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோனோட அம்மாவும் வந்து கிண்டல் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நீ ஏன்டி என்னை மாதிரியே அழகா பிறந்த, நீ கொஞ்சம் அசிங்கமாக பிறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏமா இந்த பணம் சம்பாதிக்கிறது இவ்வளோ கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோனோட தம்பி இருந்துட்டு நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நானும் பார்ட் டைம் ஜாப் போகிறேன்னு சொல்லி சொல்கிறான். ஆனால் நம்ம ஹீரோயின் வந்துட்டு இல்லை வேண்டாம், நீ வந்து மெடிக்கல் படிக்க போகிற, அதனால வந்து நீ ஒழுங்காக படிப்பில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணு, நான் எல்லாமே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் வந்துட்டு உடனே ஒர்க்குக்கு கிளம்பிடுறாங்க. ஒழுங்காக அவங்களால சாப்பிடக்கூட முடியல, அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ வந்து அடுத்த நாள் காட்டுறாங்க. இப்போ இந்த யூனிவர்சிட்டியில் வந்து நிறையா வந்து ஸ்குவாட்ஸ் இருக்குது, நிறைய குரூப் எல்லாம் இருக்குது. அதில் வந்துட்டு இப்போ சேர்ந்துருக்க ஜூனியர் எல்லாம் ஒவ்வொரு ஸ்குவாடில் சேர்ந்து தான் ஆகணும். அதுக்காக வந்து எல்லாமே வந்து கேம்ப் மாதிரி போட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயினும் ரோசியும் வந்துட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. ரோசி வந்துட்டு நான் சீரா குரூப்பில் தான் ஜாயின் பண்ண போகிறேன், நீயும் வரையான்னு சொல்லிட்டு கேட்குறா. ஆனால் நம்ம ஹீரோயின் வந்துட்டு நான்லாம் அங்கே வரல, அதெல்லாம் வேஸ்ட்டு, நான் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக ஜாயின் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு வேறு ஸ்குவாடில் போய் ஜாயின் பண்ணிடுறாங்க. இப்போ வந்துட்டு அங்கிள் போய் பார்க்குறாரு இந்த தியா கிராம்புக்கு. ஆனால் அங்கே ஒரே ஒருத்தர் தான் ஜாயின் பண்ணியிருக்கான். அதனால் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கிள் முடிச்சுட்டு இருக்கும்போது அந்த வழியாக வந்து நம்ம ஹீரோயின் போகிறாங்க. அப்போ வந்து அங்கே ஜோவுமே வந்து ஒரு 2 பொண்ணுங்க கூட போயிட்டுருக்கான். நம்ம ஹீரோயின் பார்த்ததுமே அவன் ஈன்னு பல காமிச்சிட்டே போயிட்டுருக்கான். இதெல்லாம் வந்து அங்கிள் நோட் பண்ணுறாரு. அப்படின்னா வந்து இந்த ஜோக்கு வந்து ஜாய் மேலே கண்ணு, ஆனால் இந்த ஜோக்கு பல பொண்ணுங்க வந்து கண்ணு வச்சுருக்காங்க. அப்படின்னா இவனை இந்த குரூப்பில் எடுக்கணும்னா இவனை இங்கே ஃபஸ்ட்டு எடுக்கணும் அப்படிலாம் சொல்லி அங்கிள் பிளான் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோட்ட போய் சொல்கிறாரு அந்த ஐடியாவை. நம்ம ஹீரோவும் வந்துட்டு எதுக்கு இந்த வேலையெல்லாம், நேர்மையாகவே நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உனக்கு புரியாது, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒருத்தன் கூட வந்து சேர மாட்டான், நான் சொல்கிறத கேளுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து பேசலான்னு சொல்லிட்டு போகிறாரு. நம்ம ஹீரோயின் உட்காந்து சாப்பிட்ருக்காங்க. அப்போ அங்கிள் போயிட்டு பக்கத்தில் உட்கார்றாரு. என்னை பார்த்தா உனக்கு லூசு மாதிரி தெரியுது அப்படின்னா அது உண்மைதானா, லூசு தான், இருந்தாலுமே இந்த லூசு கிட்ட ஒரு நல்ல ஆஃபர் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஐயோ எனக்கு வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எந்திரிச்சு போறாங்க. நான் உனக்கு அமௌண்ட் தர முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே நம்ம ஹீரோயினும் வந்துட்டு காசுன்னு கேட்ட உடனே வந்து உட்காந்துக்கிறாங்க. என்ன டீலிங்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்கறாங்க. அப்ப அங்கிளும் சொல்றாரு, இந்த தேயா குரூப்ல நீ ஜாயின் பண்ண அப்படின்னா உனக்கு மந்த்லி நான் அமௌண்ட் தருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நான் ஜாயின் பண்றதுக்கு நீங்க எதுக்கு எனக்கு அமௌண்ட் தரணும்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும்போது அதெல்லாம் நீ கேட்காத, உனக்கு அமௌண்ட் வேணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இல்லை உங்களை எப்படி நம்புறதுன்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும்போது நான் இந்த தேயா குரூப்போட 34th கிளாஸ் ஸ்டூடெண்ட் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நீங்கள் இன்னுமா கிராஜுவேட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. இந்த மாதிரிலாம் கிண்டல் பண்ணினா நான் எந்திரிச்சு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் சொல்கிறாரு. சரி உட்காருங்க, எவ்வளோ அமௌண்ட் தருவீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. 2 பேருமே வந்து 8 லட்சம் 10 லட்சம்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்கெயின் பண்ணிகிட்டே இருக்காங்க. 9.5 ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கிள் சொல்கிறாரு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு சரி ஓகே நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அங்கேருந்து. இப்போ நம்ம அங்கிளும் வந்துட்டு ஓகே சொல்லுவாளா மாட்டாளான்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே உட்காந்துருக்காரு. இப்போ அடுத்த நாள் வந்துட்டு நம்ம ஹீரோனுக்கு ஸ்கூலுக்கு வந்ததுக்கப்புறமா வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. இவங்கெல்லாம் உண்மையாக தான் கூப்பிடுறாங்களா, இல்லை ஒரு வேளை வந்துட்டு இந்த ஆளெல்லாம் இல்லாதனால காசு கொடுத்து சேர்த்துறாங்களோ அப்படிலாம் சொல்லி யோசிச்சுட்டு உட்காந்துருக்கும் போது நம்ம அங்கிள் அங்கே வராரு. உன்னை எப்படியோ நான் கண்டுபிடிச்சிட்டேன், என்ன நினைக்கிறேன் டீல் பற்றி, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு இல்லை அது வந்து அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போதே 10 லட்சமோன்னு தரேன் ஒரு மாதத்துக்கு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நம்ம ஹீரோயினுக்கு பல்ப் எரிய ஆரம்பிச்சிருது. உடனே போயிட்டு வேகமாக நம்ம ஹீரோக்கு அப்ளிகேஷன்லாம் ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்றாங்க. அப்போ நம்ம ஹீரோவும் வந்துட்டு இந்த டீமோட கேப்டன் கொஞ்சம் லூஸு பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நம்ம ஹீரோயினும் ஓ அப்படியா, நானுமே கொஞ்சம் பைத்தியம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. நம்ம அங்கிள் போயிட்டு ஜோ இருக்கிற இடத்துலயே வேணும்னே நின்றுட்டு என்னது ஜாய் வந்துட்டு இந்த சீரிங் ஸ்குவாட்ல தான் ஜாயின் பண்ணியிருக்காளா அப்படிலாம் சொல்லி வேணும்னே நம்ம ஜோ காதில் விழுங்கணும்னே சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஜோவும் அதை கேட்டுட்டு சீரிங் ஸ்குவாடுக்கே போய் அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்றான். அவன் கொடுத்துட்டு அங்கேருந்து வந்துட்டு இருக்கும்போது அந்த அன்னைக்கு ஜான் கிட்ட சண்டை போட்டவன் போயிட்டு நம்ம ஜோட்ட பேசுகிறான். அங்கெல்லாம் ஜாயின் பண்ணாத, அதெல்லாம் ரொம்ப மோசமான இடம், உனக்கு அதை பற்றி ரூமர்லாம் தெரியுமா தெரியாதா, 3 ப்ரிடிக்ஷன் இருக்குது தெரியுமான்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை பற்றி எல்லாம் நம்ம ஜோட்ட எல்லாமே அவன் சொல்லிடுறான். இப்போ வந்து அடுத்த நாள் காட்டுறாங்க, ஆடிஷன் வைக்கிறாங்க இந்த தேயா குரூப்பு. அப்போ வந்துட்டு நிறையா பேர் வந்து அங்கே டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. மொத்தமாக ஒரு 12 பேர் தான் வந்திருக்காங்களே. வந்துட்டு அவங்க தினசா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கே இவங்களால தாங்க முடியல, என்னடா கொடுமைன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அதில் வந்து ஜெரோம் வந்துட்டு நம்ம ஜிசோவுக்காக தான் அங்கே ஜாயின் பண்ணியிருக்கான். அவனுக்கு ஜிசோவை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்களை எப்படியாவது கரெக்ட் பண்ணுங்கிறதுக்காகவே வந்து இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணியிருக்கான். இப்போ எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பியாக அவங்களுக்கு தெரிஞ்ச திறமையெல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. அதில் வந்துட்டு ஒருத்தன் ஜேன்னு இருக்கான். இவன் யார் அப்படின்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இந்த சீரிங் ஸ்கூலில் ஜாயின் பண்ணுங்கிறதுக்காகவே ஃபெயில் ஆகி இங்கேயே இருந்து இப்போ ஜாயின் பண்ணுறதுக்காக வந்திருக்கான். இதெல்லாம் வந்து இந்த மாதிரி இவங்க இவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்கிறதெல்லாம் பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்பட்டு இருக்காங்க. இப்போ கடைசியாக வந்துட்டு நம்ம ஹீரோயின் வராங்க. உனக்கு ஸ்ட்ராங்காக இருப்பியா, உனக்கு எல்லாமே பண்ண முடியுமான்லாம் கேட்கும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு குரங்குகளே ஆச்சரியப்படுற மாதிரிலாம் வித்தையெல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இவங்களுமே ஷாக் ஆகிட்டு பரவாயில்லையே இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் டேலண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க.
இப்போ இந்த தேயா குரூப்பில் இருக்கிற எல்லாருமே உட்காந்து நைட் யோசிச்சுட்டு இருக்காங்க. இதில் யாரை செலக்ட் பண்ணுறதுனே தெரில, யாருக்குமே அவ்வளோ ஒன்றும் டேலண்ட் இல்லை அப்படிலாம் சொல்லி யோசிக்கிறாங்க. ஆனால் வேறு வழியே இல்லை, வந்ததே 12 பேர் தான், அவங்களே நம்ம விட்டோம்னா வேறு யாருமே கிடைக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு 12 பேரையுமே செலக்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு முடிவெடுத்துடுறாங்க. இப்போ அடுத்த நாள் எல்லாருக்குமே மெசேஜ் போயிடுது, எல்லாருமே செலக்டட்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு ரோசிக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். இப்போ எல்லாரையுமே கூப்பிட்டு அவங்களுக்குலாம் யூனிஃபார்ம்லாம் கொடுத்துட்டு அவங்க கிட்ட வந்து வெல்கம் பண்ணுற மாதிரி நம்ம ஹீரோ வந்து பேசிட்டு இருக்காரு. அந்த டைமில் வந்துட்டு ஜோ வந்து ஒரு டவுட் கேட்குறான். எதை பற்றி அப்படின்னா இந்த ப்ரொடக்ஷன் பற்றி தான். இந்த வருஷம் வந்துட்டு இந்த தேயா குரூப்பில் இருக்கிற யாரோ ஒருத்தவங்க வந்து இறக்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா, அந்த வதந்தி எல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு ஜோ கேட்குறான். அதை கேட்ட உடனே எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. எனது இங்கே யாரும் இறக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து நம்ம ஹீரோயின் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் காட்டிட்டு இன்னொரு ஒரு சீன் நமக்கு காட்டுறாங்க. அது என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோயின் வந்து எங்கேயோ பயந்து ஓடிட்டு இருக்கிற மாதிரி, யாரோ ஒருத்தன் வந்து நம்ம ஹீரோயினியை குத்துற மாதிரி, நம்ம ஹீரோயினோட ஃபேஸ்ல எல்லாம் ரத்தம் தெளிக்கிற மாதிரிலாம் வந்து ஒரு சீன் காட்டுறாங்க. ஆனால் இதெல்லாம் எப்போ வரும்னு நமக்கு தெரியாது. இதோட வந்து இன்னைக்கான எபிசோடு முடிஞ்சது. இந்த ட்ராமாவும் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். தொடர்ந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். பாய் மக்களே.